வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதி மாசி முதல் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம், திதி தேய்பிறை பிரதமை, யோகம் அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தமிழ் மாத பிறப்பு. மாதம் 12 மாதமும் மாசப்பிறப்புக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணும். அமாவாசை மாசப்பிறப்பு 2 நாளும் தர்ப்பணம் பண்ணணும். 12 மாதத்துக்கும் பண்ணணும். முறைப்படி பண்ணுறதா இருந்தால் 12 மாதமும் மாசப்பிறப்புக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஆனால் நம்மளாம் சில பேர் என்ன பண்ணுறோம், சித்திரை மாசப்பிறப்பு, ஆடி மாசப்பிறப்பு, ஐப்பசி பிறப்பு, தை மாசப்பிறப்பு இந்த நாளத்துக்கு மட்டும் பண்ணிடுறாங்க. நியாயமாக பார்த்தா 12 மாதமும் மாசப்பிறப்பு தர்ப்பணம் உண்டு. 12 அமாவாசை, 12 மாசப்பிறப்பு, இது எல்லோரும் பண்ணணும். அதை தவிர நிறைய நாட்கள்லாம் இருக்குது. ஷண்ணவதி ஸ்ராத்தெல்லாம் பண்ணுறதா இருந்தால் 94 நாள் போயிடும் இல்லையே. இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு. மாசி மாதம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. நாளுக்குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது மேஷ ராசிக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக தமிழ் மாதம், அதாவது மாசி மாதம் இன்னிலேருந்து ஆரம்பம். இன்றைக்கி மாசி 1ஆம் தேதி. இந்த மாசி மாதம் ஃபுல்லாக 11ல் சூரியன். அதனால் மேஷ ராசிக்காரங்க ஏதாவது முக்கியமான திட்டங்கள்லாம் வச்சுருந்தா அது இப்போ பண்ணிவிடுங்க, தள்ளிப்படாதீங்க, இப்போ முடிங்க. எல்லா நல்ல விஷயங்களும் இப்போ நடக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வீர்கள். எதை எடுத்தாலும் அதை ஜெயிக்காமல் விடமாட்டீர்கள். எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதை முழுமையாக பூர்த்தி பண்ணாமல் விடமாட்டீங்க. அதனால் வியாபாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ராசிக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்திலே குரு, குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. ராசிக்கு இரு மருங்கிலும் சுப கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏராளமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இன்றைய நாள். நல்ல நாள். இந்த மாதம் நல்ல மாதம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது மேஷராசி. ரிஷபராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 10ஆம் இடத்திலே சூரியன், சனி, புதன், 11ஆம் இடத்திலே சுக்கிரன், ராகு, ராசியில் குரு, 11 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 11இல். குருவும் சுக்கிரனும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் பெரிய யோகம். ரிஷபத்திற்கு மிகப்பெரிய யோகம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை காரணமாக ரிஷபராசி அன்பர்கள்லாம் லைஃபே செட்டில் ஆகிடும். இப்போ லைஃப் செட்டில்டு, அவ்வளோதான். உனக்கு என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ எல்லாம் கடவுள் கொடுக்க போகிறார். இப்போது எல்லாத்துலேயுமே யூ வில் கெட் த மேக்ஸிமம். ஆஃபீஸாக ப்ரமோஷன் மேக்ஸிமம் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். சேலரி ஹைக்கில் என்ன மேக்ஸிமம் கிடைக்க முடியுமோ அது கிடைக்கும். ஃபுல்லாக சேலரின்னு கொடுக்காம பெனிஃபிட்ஸ்னு போட்டு நிறைய அந்த அலவன்ஸு இந்த அலவன்ஸ்னு ஒரு 12 அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் வருமானம் திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, பெயர் புகழ், செல்வாக்கு ஏற்படுதல், பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்தல், சொந்த தொழிலாக இருந்தால் அதில் மிகப்பெரிய வளர்ச்சி, வியாபாரிகளுக்கு அதில் மிகப்பெரிய லாபம். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் அவரவர் தொழிலிலே நல்ல முன்னேற்றம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 9ஆம் இடத்திலே 9 குடையவன் ராசி அதிபதி ஆகியவை இணைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். எனவே இந்த யோகம் காரணமாக பல நன்மைகளெல்லாம் நடைபெறும். 5 குடையவன் 10லே உச்சமடைந்ததால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 5 குடையவன் 10இல் உச்சம் பெற்றதால் தொழிலில் பதவி கிடைக்கும். தொழிலில் பெரிய பதவி. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கூட வியாபாரி சங்கத்தில் உங்களை தலைவராக போடுவாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போது நிச்சயமாக உங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நேரம். இந்த மாசி மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். மேல் படிப்பு படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும். அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள். யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் உங்கள் மார்க்குக்காகவே கூப்பிட்டு அட்மிஷன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மார்க் வாங்க போகிறீங்க இப்போ எழுதுகிற எக்ஸாம்லலாம். எனவே இது ஒரு மிகச்சிறந்த நல்ல கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு மிக சிறப்பாக ராசிக்கு 3, 5, 7 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த 3, 5, 7 ஆகிய வீடுகளிலே குருவின் பார்வை பெறுவதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணம் நிறைய வரும். கத்தையாக பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பீங்க. அவ்வளோ பணம் வரப்போகுது. வருமானம் நிறைய வரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஒற்றுமையாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றன. ராசியை சந்திரன் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பதால் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. இதை செய் அப்படின்னா செய்வாங்க. இப்படி நடந்து கொள் அப்படின்னா நடந்து கொள்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஒரு செல்வாக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் குடும்பத்திலே இருப்பீர்கள். வெளியிலும் அலுவலகத்திலும் பிற இடங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 9ஆம் இடத்திலே இருக்கும் குரு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம் என்று சொல்லலாம். ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம் ஆகிய 3 இடங்களை குரு பார்க்கிறது. கன்னி ராசி, விருச்சிகம், மகரம். அதாவது கன்னிக்கு ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம் 3 இடங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது அலுவலகத்திலே புதிய பதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு, திடீர் பதவி உயர்வு. வேறு யாருக்கோ கிடைக்க போகுது ப்ரமோஷன் அப்படின்னு ஆஃபீஸு கேன்டீனில் கிசுலாம் பேசிக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு கிடச்சிடுச்சு. எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு லக்கி டைம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசுகிறது. நீங்கள் ரொம்ப நல்ல டைமில் இருக்கீங்க இப்போது. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். 2 குடைவன் 7ல் உச்சம் பெற்றிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலே உச்சம். தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை. தனஸ்தானாதிபதினா 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. அது என்ன உங்களுக்குன்னா சுக்கிரன். கன்னிக்கு 2 குடைவன் யார்? சுக்கிரன். தனகாரகன் அப்படின்னா எல்லாருக்குமே குரு. குரு இஸ் கால்டு தனகாரகன் ஃபார் எவ்ரிபடி. அந்த தனகாரகன் குருவும் தனஸ்தானாதிபதி சுக்கிரனும் வீடு மாற்றிட்டு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இதனால் என்ன ஆகும்னா கன்னி ராசிக்கு பண மழை கொட்டோன்னு கொட்ட போகிறோம். பணம் எல்லா இடத்துலையும் வரும். எல்லா விதத்துலேயும் வரும். எதை செய்தாலும் லாபம் வரும். எப்போ வர வேண்டிய பணம்லாம் இப்போ கைக்கு வரும். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுங்க, நிறைய பணம் வரப்போகுது. கையில் சில்லறையாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்க. டக்குன்னு ஒரு லேண்டை வாங்கி போடுங்க. இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வாங்குங்க. ஃப்ளாட்டு எது வேணுமோ வாங்குங்க. கையில் கேஷாக வச்சுக்காதீங்க. பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 10ல் செவ்வாய் இருக்குது. பூமியில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது. 8 குடைவன் 10ல் இருந்தாலும் நல்லது. அதனால் பூமி நிலம் வாங்குங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு ஏற்ற முதலீடு செய்வதற்கு ஏற்றது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தைரியமாக இருப்பீர்கள். மனோபலம், தேகபலம், பணபலம் 3 ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ உங்களை கையிலே பிடிக்க முடியாது. மனோபலம், தேகபலம். தேகபலம்னா உடல் ஆரோக்கியம். மனோபலம்னா மன வலிமை. உடல் வலிமை, மன வலிமை, பணபலம் அதுவும் வேறு சேர்ந்துடும். அதனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம்.
எனவே பார்த்து செயல்படுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக துள்ளாதீங்க, ஆட்டம் போட்டு ஆடாதீங்க, சைலண்ட்டாக அடக்கி வாசிங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கணும். பணம் வரும்போது தான் அடக்கம் அவசியம் வேணும். மற்ற நேரத்தில் மனுஷன் அடங்கி போயிடுவான், அப்படி கையெல்லாம் கட்டிகிட்டெல்லாம் குழைவான். பணம் நிறைய வந்துருச்சுன்னா இப்படி ஒரு மாதிரியாக இருக்கும் பார்வையே சில பேருக்கு. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க பழகிக்க. பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த குணம் வரணும். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா பணம் நிறைய வரும். இப்போது பணம் வந்துருச்சேன்னு மமதை வரக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணும். எனவே இது ஒரு முக்கியமான நேரம். வாழ்க்கையில் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதையெல்லாம் இருந்து நல்லா அனுபவிக்கணும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9 குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். 5, 7 குடையவர்கள் பரிவர்த்தனா யோகம் பெற்று 5 குடைய குரு 7லும் 7 குடைய சுக்கிரன் 5லுமாக இடம் மாறி இருக்கிறது. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. இது மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் உச்சமடைந்தால் பணத்தை வாரி கொடுத்துரும், அள்ளி கொடுக்கும். சும்மா இல்லை, கிள்ளிலாம் கொடுக்காது, அள்ளி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு வழக்கமாக என்ன வருமோ அதை போல் பல மடங்கு அதிகமாக வரும். பல்வேறு இடங்களிலிருந்து ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், மல்டிவேரியஸ் சோர்சஸ் யூ வில் கெட் இன்கம். நல்ல நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் போனால் அங்கே சந்தான கோபாலனை ஏழை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கிருஷ்ணர் சின்ன விக்கிரகம் தொட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. சின்னதாக கிருஷ்ணர் விக்கிரகம் அது தொட்டிலில் போட்டு மூலவர்கிட்ட வச்சுருப்பாங்க. ஒரு தொட்டிலில் இருக்கும். அதை யாராவது தம்பதி கல்யாணம் ஆனவங்க இன்னும் குழந்தை பிறக்கலன்னு வந்தால் அவங்க கையில் கொடுத்து அதை மெதுவாக அப்படி ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்ட சொல்லுவாங்க. கராரவிந்தே முகாரவிந்தம் அதெல்லாம் பாட சொல்லி முகுந்தாஷ்டகம் சொல்லி அதை தொட்டு லேசாக ஆட்டிட்டு அதை மறுபடியும் அந்த பட்டாச்சாரியார் கையிலே, அவங்க இந்த கோயிலில் பட்டாச்சாரியாரை தீட்சிதர்பாங்க, இந்த தீட்சிதர் கையிலேயே கொடுக்கணும். அவங்க எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பெருமாள்கிட்ட வச்சுட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. இவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், சந்தான கோபாலெலாம் பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க. இந்த குழந்தை பிறக்காதவங்களாம் இந்த பரிகாரத்தை மன்னார்குடிக்கு போய், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி செங்கமலவல்லி தாயார், அந்த ஊரில் அந்த அம்பாள் ரொம்ப விசேஷம். செங்கமலவல்லி தாயார், செங்கமலம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த ஊரில் நிறைய செங்கமலம் அப்படின்னு கூப்பிட்டுறதுக்கு நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. மன்னார்குடியில் பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். அந்த பெருமாளை பற்றி தீட்சை கீர்த்தனையில் பாடுறார் பாருங்க. ஐயா என்ன அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும் அப்படியே அதை கேட்டால். ஸ்ரீராஜகோபாலம்னு முத்துசுவாமி தீட்சிதர் மன்னார்குடி ஸ்தலத்திற்கு பாடியிருக்கார். அவர் இங்கேயே கோபுரத்தை பார்த்தா உடனே தம்பூரை வச்சுன்னு உட்காந்துருவார் போல். எல்லா கோயிலுக்கும் பாடியிருக்கார். அவர் பாடாமல் விட்ட இடமே ரொம்ப கம்மி. முத்துசாமி தீட்சிதர் பத்ரிநாத்லேருந்து பாடிட்டு வர்றார் குருவாயூரப்பன் கோயில் வரைக்கும், கேரளா குருவாயூர் வரைக்கும். பத்ரிநாத் எங்கே இருக்குது, குருவாயூர் எங்கே இருக்குது, எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு. எல்லா கோவிலுக்கும் அந்த தலபுராணத்தை அப்படியே கொண்டு வந்துடுவார். சங்கீத மும்மூர்த்திகள் இல்லை உத்தரான முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு பாட்டு பாடினார்னா அந்த பாட்டில் அந்த கோயிலுடைய தலபுராணத்தை ஃபுல்லாக அப்படியே கொண்டு வந்துடுவார். அழகாக இருக்கும். அது இந்த வார்த்தைகளே அவ்வளோ அழகாக இருக்கும். சான்ஸ்கிரிட்டில் தான் எல்லாமே பாடியிருக்கார் அவர். அவர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மேலே 3 கீர்த்தனை பாடியிருக்கார். அதில் அந்த பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம காமன் மேனுக்கு வேணுங்கிற பிரார்த்தனைகளில் குழந்தை பாக்கியம் வேணும்னா மன்னார்குடிக்கு போய் ராஜகோபால சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு இந்த சந்தான கோபாலனை ஏழை பண்ணுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் அங்கே. அதை கேட்டோன்னா அங்கே கோவிலில் பூஜை பண்ணுற தீட்சர் வாழ்கிட்ட கேட்டோன்னா அவள் பண்ணி கொடுப்பாத. அதை நம்ம வச்சுட்டு இந்த கராரவிந்தே முகாரவிந்தம் சொல்லி முகுந்தாஷ்டகம் பாடி அதை மறுபடியும் கொடுக்கணும். வேண்டின்னா நிச்சயம் குழந்தை பிறக்கும், கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்ட்டு அந்த பிரார்த்தனை. இப்பொழுது விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடையவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கிரகங்கள் நல்ல வலுவான நிலையிலே அமைந்திருப்பதால் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் பொருளாதாரத்தில் எந்தவித தொய்வும் ஏற்படாது. மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதிலேயே பூஜை செய்து கொண்டிருங்கள். மானசீக பூஜை செய்தால் போதும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் ரொம்ப வெளியிலலாம் அலையாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கூட்டமான பஸ்ஸில் ட்ரெயினில் இல்லை கடத்தெருவுக்கெல்லாம் போகணும், கூட்டமான இடங்களுக்கெல்லாம் போகணுன்னா அப்போ உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வச்சுட்டு சாதாரண பொருட்களை எடுத்துகிட்டு போங்க. காஸ்ட்லி ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் சாதாரண அந்த பழைய பட்டன் ப்ரெஸ் பண்ணுற செல்ஃபோன் இருக்குமே அதை வச்சுங்க. உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறதி அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள், அது காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 5 குடைவன் 7 குடைவன் 3 கிரகம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ராசி அதிபதி சனி, 5 குடைவன் புதன், 7 குடைவன் சூரியன், 3 ஒன்றா சேர்ந்துருக்கு. சனி புதன் சூரியன் 3 கிரகங்கள் கும்பத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே கும்ப ராசி அன்பர்களுக்கு இது மிக மிக சிறப்பான யோகம். கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய நன்மை நடைபெறும். ஏராளமான புதிய நண்பர்களை பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். அவர்களால் சில நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று கணிசமாக உயரும். 2 குடைவன் 4ஆம் இடத்திலும் 4 குடைவன் 2ஆம் இடத்திலுமாக பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய தினம் வாங்குவீர்கள். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நாள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை ஆண் வாரிசு கிடைக்கும். ராகு தசை நடைபெற்று கொண்டிருந்தால் இரட்டை குழந்தை பிறக்கும். மீனராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் இப்பொழுது ஏற்படும். மீனராசிக்கு இப்பொழுது பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். வழக்கமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதிக அளவிலே வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். நல்ல பணம் வரும். மீனராசிக்கெல்லாம் பணம் தான் எக்கச்சக்கமாக வரும். அதனால் எங்கேயாவது ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சா வாங்கி போடுங்க. அசையா சொத்து வாங்குவதற்கு ஏற்ற நேரம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.